வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் வரத்தான் செய்யும். அதையும் கடந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகா அரவிந்த் அவங்க அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூனா உங்களுக்கு பிடிக்காது. நீங்க லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, வியூஸ் வராது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டதுக்காக சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ நான் போடுறேன். சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ ஏன் போட மாட்டேங்கிறீங்க, ஏழை மக்களுக்கு ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க, செலிபிரிட்டி வீடியோஸ் மட்டும் தான் போடுவீங்களான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ நான் பரிசா கொடுக்குறேன். நீங்களே பார்த்துக்குங்க. இதுக்கும் செலிபிரிட்டி வீடியோஸுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு என்ன, செலிபிரிட்டி மக்களுக்கு பிடிக்குதா, சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் மக்களுக்கு பிடிக்குதா, நீங்களே இதுல முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அவங்க எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர் அவங்க மீது நிறைய சந்தேகங்கள் வச்சிருக்காங்க. சந்தேகத்தில வாழ்ந்துட்டு இருந்த அவங்கள சந்தேகத்தில வாழ முடியாம மன அழுத்தத்தில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அன்று இரவு நடந்தது என்ன சண்டை நடந்துச்சு, எதற்காக 3 வயது குழந்தையை விட்டுட்டு ஒரு தாய் அவ்வளோ அவசரமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல, யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி கடுகளவு கூட இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வு முழுக்க தற்கொலைக்கு எதிரான நிகழ்வு. தற்கொலை அப்படிங்கிற விஷயத்தை தவிடுபடியாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னுறுதியை வச்சு இந்த நிகழ்வை கொடுக்குறோம். வாங்க மக்களை, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மல்லிகா அரவிந்தோட கதையை நம்ம கேட்போம். ஹாய் வணக்கம் மல்லிகா அரவிந்த். ஹாய் வணக்கம் மல்லிகா அரவிந்த். ஹாய் வணக்கம் மல்லிகா அரவிந்த். மல்லிகா அரவிந்த் அவர்களுடைய ஆத்மா இங்கே இருக்கா? சொல்லுங்க மல்லிகா அரவிந்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்லிகா அரவிந்த், உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு? அன்று இரவு எதற்காக அவசரமா இந்த முடிவை எடுத்தீங்க மல்லிகா அரவிந்த்? அன்று இரவு அவசரமா நீங்க இந்த முடிவு எடுக்க காரணம் என்ன மல்லிகா? அன்று இரவு நடந்த சண்டைக்கு காரணம் என்ன மல்லிகா அரவிந்த்? மல்லிகா அரவிந்த், அன்று இரவு நடந்த சண்டைக்கு முழு காரணம் என்ன மல்லிகா அரவிந்த்? உங்களுடைய குழந்தை உங்களுடைய தாய் தந்தை கிட்ட இருக்கணுமா, உங்க மாமனார் வீட்டில் இருக்கணுமா? இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க ஆசைப்படுற விஷயம் என்ன? யாருக்கிட்ட குழந்தை இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க மல்லிகா அரவிந்த்? உங்களுடைய குழந்தை யாருக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க மல்லிகா அரவிந்த்? உங்களுடைய ஆத்ம நிலை என்ன மல்லிகா அரவிந்த்? உங்களுடைய ஆத்ம நிலை என்ன மல்லிகா அரவிந்த்? உங்களுக்கு நீங்கள் செய்த தவறால் உங்கள் தாய் தந்தை குழந்தைகள் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களை எப்படி? நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. நீங்கள் செய்த தவறை இனிமேட்டு யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சேனலோட நோக்கம். இந்த தவறுக்கு நீங்க வருந்துறீங்களா? இந்த தவறு உங்களுடைய கடைசி ஆசை என்ன மல்லிகா? உங்களுடைய கடைசி ஆசை என்ன மல்லிகா? இறுதியாக நீங்க ஆசைப்படும் விஷயம் என்ன மல்லிகா? ஓகே, உங்க குழந்தை தான் உங்களுடைய இறுதி ஆசை. ஒரு தாய்க்கு அதுதான் ஆசையா இருக்கணும்னு நானும் நினைச்சேன். பட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது படையல் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஏதாவது பாக்கி இருக்கா? அது ஏதாவது உங்கள் தாய் தந்தை அந்த சடங்குகள் ஏதாவது மீதி இருக்கா உங்களுக்கு செய்யறதுக்கு? செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா?
உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மல்லிகா? உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மல்லிகா? உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மல்லிகா? உங்கள் கணவர் மீது கோபமா தான் இருக்கீங்களா மல்லிகா? உங்கள் கணவர் மீது கோபமா தான் இருக்கீங்களா மல்லிகா? உங்கள் கணவரை பழி வாங்குமா உங்களுடைய ஆத்மா? உங்கள் கணவரை பழி வாங்குமா உங்களுடைய ஆத்மா? மல்லிகா விஷயத்துல லாஸ்டா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், உங்க கணவரை நீங்க பழி வாங்குவீங்களான்னு. அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் எந்த கேமராவும் ஆன் ஆகல. கேமரா ஆன் ஆகாம ஆஃப் ஆகி போகுது. மீண்டும் மீண்டும் மல்லிகாவுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ நம்ம கண்டினியூ பண்ணும்பொழுது கோஸ்ட் பாக்ஸ் ஆஃப் ஆகுது, இல்லை கேமரா ஆஃப் ஆகுது. இப்படி பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. மல்லிகாவோட விஷயத்துல நிறைய அமானுஷங்கள் நடந்துச்சு மக்களே. அமானுஷத்தின் உச்சகட்டத்துல மல்லிகா இருக்காங்க. மல்லிகாவுடைய கோபம் உச்சகட்டத்துல இருக்கு. மல்லிகாவுடைய துருமரணம் அந்த வீட்டை சுற்றிட்டு தான் இருக்கு. மல்லிகா நிச்சயம் அவங்க கணவரை விட மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு உறுதியில இருக்காங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். பட் இந்த கேள்விக்கான ஆன்சரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. பட் சொல்லாம செய்யக்கூடிய விஷயம்தான் வெல்லும் அப்படிங்கிறதுல மல்லிகா உறுதியா இருக்காங்க. எனக்கே ஒரு நிமிஷம் பதட்டமும் ஒரு நிமிஷம் வேர்த்து கொட்டிருச்சு. என்னால பேச முடியல, எனக்கு வார்த்தை வரல, தொண்டை அடைச்சிருச்சு. என்னால் மேற்கொண்டு கொஸ்டின் கேட்க முடியாம என் தொண்டை இப்படி ஒரு மாதிரி தண்ணி தாகம் எடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால் பேசவே முடியல. மல்லிகா அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிகாவுடைய ஆத்மா உச்சக்கட்ட கோபத்துல உச்சக்கட்ட ஆக்ரோஷத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க குழந்தை மேல அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. பட் அவங்க கணவர் மேல ரொம்ப வெறுப்பு வச்சிருக்காங்க. பட் இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் மல்லிகாவுடைய கோபமும் எப்படி முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. உச்சக்கட்ட கோபத்துல மல்லிகா ஆத்மா இருக்கு. மல்லிகா ஆத்மாவை சாந்தி படுத்தணும்னா நிச்சயம் அவங்க தாய் தந்தையால தான் முடியும். அவங்க தாய் தந்தை என்ன பண்ண போறாங்க, கணவர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் பேசி பார்ப்போம். மல்லிகாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பகிர்ந்துப்போம். இந்த வீடியோ ஒரு அதிர்ச்சி வீடியோவும் இதுவரைக்கும் நான் போட்ட போஸ்ட் பாக்ஸ்லேயே இது ஒரு முக்கியமான வீடியோவா அங்க பெற்றிருக்கு. இந்த வீடியோவில் நிறைய அமானுஷங்களை நான் பார்த்தேன். எந்த வீடியோவிலும் இப்படி ஒரு நிகழ்வு நிகழல. வீடியோ எடுக்க முடியல. எடுத்தாலும் பல தடங்கல்கள் மீறி வீடியோ ஆன் பண்ணாலும் ஆஃப் ஆகுது. ஒன்று போஸ்ட் பாக்ஸ் ஆஃப் ஆகுது, ஒன்று கேமரா ஆஃப் ஆகுது. இப்படி பல போராட்டங்களை கடந்து நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். பட் முடியவே இல்லை. பட் இந்த மல்லிகாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், மல்லிகாவுடைய ஆத்மா இலைப்பாட்டும். நம்மளும் இறைவனை வேண்டிப்போம். உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. கண்டிப்பா எந்த ஒரு கணவனும் மனைவியை சந்தேகப்படாமல், எந்த ஒரு மனைவியும் கணவனை சந்தேகப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. வாழ்ற நாட்கள் கொஞ்சம். நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையா, உங்க குழந்தைகள் பார்த்து ரசிக்கக்கூடிய வாழ்க்கையா நீங்க வாழுங்க. இந்த கருத்து தான் இன்னைக்கு நம்ம முன்வைக்க போறோம். நன்றி, வணக்கம் மக்களே.